இந்த மாதிரி நம்ம வியூவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹோகாகே விசஸ் ஃபோர்த் ஹோகாகே ஃபைட் வச்சா யார் ப்ரோ ஜெயிப்பாங்க? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான். ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் தான், ரெண்டு பேருமே ஒரு ஹோகாகேவும் கூட. இப்போ நம்ம ஹஷிராமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மதரா கூட சோலோ பண்ணி 2 to 3 டைம் வின் பண்ணியிருப்பாரு. நீங்கள் இப்போ நினைப்பீங்க என்னடா அவன் மதராவை தான் டிஃபீட் பண்ணானு. நீங்கள் இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மதரா உஜியா 8000 ஷினோபியான் 9 டைல்டு பீஸ்ட், அது மட்டும் இல்லாமல் சைடு கேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சாஸ்கே ககாஷி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தும் கூட நம்ம மதரா டிஃபீட் பண்ண முடியல. நம்ம ஹஷிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம மதரா கூட ஃபைட் பண்றது மட்டும் இல்லாம அவர் கில் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹஷிராமா செஞ்சோம். சரி, நம்ம மதராவே டிஃபீட் பண்ணிட்டானா இப்போ ஃபோர்த் ஹோகாகே டிஃபீட் பண்றது என்ன கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். என்னதான் நம்ம ஹஷிராமா செஞ்சோம் மதராவே டிஃபீட் பண்ணியிருந்தாலும் எல்லோ ஃபிளாஷ் அப்பெல்லாம் டிஃபீட் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா மினாட்டோட ஒன் ஷாட் மாங்கலாம் நம்ம குஷினா உடம்புல இருந்து குரமா வெளில வரும்போது நம்ம மினாட்டோ போய் அந்த குரமாவை சீல் பண்ணி விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரசிகனை வச்சு குரமா கூட சண்டை போட்டிருக்காரு. நீங்க இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணணும், நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா அப்பதான் ரசிகனையே கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்றும் அதை மாஸ்டர் பண்ண கூட இல்லை. குரமாவை சீல் பண்ணும்போது கூட அவர் அந்த சீலிங் ஜுட்ஸோ மாஸ்டர் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு, சும்மா எடுத்தவங்க ஒருத்தன் போய் சீல் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த சீலிங் ஜுட்ஸோ பார்த்து நம்ம குரமாவே யாரா சாமி நீ இத்தனைக்கு நீ உசுமாக்கி கிளான் கூட இல்லை, ஆனா நீயே இந்த சீலிங் ஜுட்ஸுவை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த சீல் பண்ணிட்டு போறேங்கிற மாதிரி சொல்லி ஹஷிராமா செஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தர் இருக்கானான்னு சொல்லி குரமாவே அந்த இடத்துல நம்ம ஹஷிராமா செஞ்சு கூட நம்ம மினாட்டோ மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்பவே நம்ம மினாட்டோ நம்ம ஹஷிராமா அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சனா இருந்திருக்காருன்னா அதுக்கப்புறம் தான் அவர் ரசிகனை மாஸ்டர் பண்ணி சீலிங் ஜுட்ஸுவை மாஸ்டர் பண்ணி அது மட்டும் இல்லாம ஒரு பர்ஃபெக்ட் சேஜ் முடி யூசராக இருந்திருப்பாரு. ஹஷிராமா அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காருன்னா இப்போ இதெல்லாம் மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கு நம்ம கிஷுமோட்டோவே நம்ம மினாட்டோவை தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டராக கொண்டு வரணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் கால சூழ்நிலையில் கைமாறி போய்விட்டது. இவங்களுக்குள்ள பேட்டில் வச்சா யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்களே சொல்லிடுங்க. இல்லை யார் ஓபி கேரக்டர்னு நீங்களே சொல்லிடுங்கப்பா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.